தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கட்சி நிர்வாகிகள் இல்ல விழாவில் கலந்து கொண்ட மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ இனி வரும் தேர்தல்களில் மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிடும் என தெரிவித்துள்ளார். இது நான் மதிமுக சார்பாக எதுவும் சொல்லல. அவரு இப்பதான் முதலமைச்சர் ஆயிருக்கிறார். மந்திரி சபையே கிட்டத்தட்ட முழுமையான மந்திரி சபை இப்போதான் சில நாட்களுக்கு முன்னாடி தான் அமைச்சிருக்கிறாங்க. முன்றைய ஆட்சியில் இருக்கிற நியமிக்கப்பட்ட அதிகாரி பல்வேறு தமிழ்நாடு இருக்கிற அனைத்து துறைகளுடைய அதிகாரிகள் பாத்தீங்கன்னா முன்னாடி இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்து அவங்க நியமிச்சவங்க தான் மாத்திருக்கிறாங்க. பல்வேறு இடங்கள்ல காவல்துறை சார்ந்தாலும் சரி, அதிகாரிகளும் சரி, நீங்க மாவட்ட ஆட்சியர்களும் கூடி பல மாவட்டங்களை மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அது மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, நிர்வாக ரீதியாக மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு கால அவகாசம் கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். நம்ம விலை உயர்வு இந்த 10 நாட்கள்ல கிட்டத்தட்ட 7000 ரூபாய் நீங்க லிட்டர் கூட்டியிருக்கீங்க. இது அடித்தட்டு மக்களை கண்டிப்பா ரொம்ப பாதிக்கும் சொல்லிட்டு ஒன்றிய அரசு, குறிப்பா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள். என்னுடைய விருப்பம், இயக்க தொண்டர்களுடைய விருப்பம், இயக்க நிர்வாகிகளுடைய விருப்பம், இனிமேல் ஒரு தேர்தல் மதிமுக சந்திக்க வேண்டும் என்றால் அதுல மதிமுகக்குன்னு உண்டான சின்னத்துல தான் நாங்க நிற்போம். அது என்னுடைய தலைமை அதுக்கு உண்டான முடிவு எடுக்கணும்.